நவராத்திரி அப்படின்னாலே 9 ராத்திரிகள் இல்லையா? ராத்திரிங்கிறதே ஒரு சமஸ்கிருத பதம். அது என்ன அர்த்தம் ஆக்சுவலா அப்படின்னா, சூரியன் மறைஞ்சு போனோடனே வரக்கூடிய அந்த ஒரு நேரம்னு அர்த்தம் கிடையாது. ராதி ததாதி கர்மப்யோ அவசரம் நித்ராதி சுகம் வா அப்படிங்கிறது ஒரு வார்த்தையோட எட்டைமாலஜின்னு சொல்றோம் இல்லையா, வியுத்பத்தி. அதுல ராத்திரினா என்ன அர்த்தம்னு மகான்கள்லாம் சொல்றான்னா, கர்மாலேருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எந்த நேரத்தில் கிடைக்கிறதோ அதுக்கு ராத்திரின்னு பேராம். இல்லைன்னா நித்ராதி சுகம் வா அப்படின்ட்டு, எந்த ஒரு இடத்துல நமக்கு ததாதி என்ன கொடுக்கறது அந்த ராத்திரி வேலை, ராத்திரி தேவினா நித்ரா சுகம் கொடுக்கறதாம். கர்மா கிட்டேந்து விடுதலை அப்படின்னா, கர்மானாலே என்னன்னா காரியம் கையில பண்றது கர்மா கிடையாது, மனசு ஓடிண்டே இருக்கு பத்தியலா, அதுதான் கர்மா. அதை பண்ணணும், இதை சாதிக்கணும், நாளைக்கு அதை பண்ணணும், நாளைக்கு அதை பண்ணணும், அவ இப்படி சொல்லிட்டாலே அதனால நான் சாதிச்சு காட்டணும், இப்படி மனசு ஓடிண்டே இருக்கிறது தான் உண்மையான கர்மா. அந்த ஒரு கர்மா சங்கல்பம் தான் கர்மா. அந்த கர்மா கிட்டேந்து நமக்கு ஒரு சின்ன விடுதலை கொடுக்கறது தான் இந்த நேரம் ததாதி. இல்லைன்னா நித்ராதி சுகம் வா அப்படின்னு நித்ரா சுகம் கொடுக்கறதாம். நமக்கு 2 விதத்திலையும் ராமாயண கதை பிரயோஜனமா இருக்கு. குழந்தையில என்ன பண்ணிட்டோம்னா, தூங்கறதுக்கு முன்னாடி குழந்தை தூங்க பண்றதுக்காக கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி தூங்க பண்ணி தூங்க பண்ணி தூங்க பண்ணி தூங்க பண்ணி தூங்க பண்ணி, இப்ப கதை கேட்டாலே சில பேருக்கு தூக்கம் வந்துடும். சில பேர் பக்தாளா இருக்கக்கூடிய சாத்வீகளா இருக்கக்கூடிய கதை கேட்கிறவா கதை கேட்டானா உலகம் மறந்து போயிடும், கர்மா மறந்து போயிடும். ஏன் நாமளே நம்மள மறந்து போயிட்டு ராமருடைய ஒரு சிந்தனையில, நம்ம சீதா மாதாவோட சிந்தனையில, இல்லைன்னா நம்ம பரம பாகவதரா இருக்கக்கூடிய சிறிய திருவடியோடைய சிந்தனையில இருப்போம் நம்ம. அதனால இந்த ராத்திரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா கதை கேட்கறது தான் அர்த்தம். ஏன்னா கதைனால தான், உண்மையா சிரவணத்தினால தான் நம்மளால கர்மான்ற பந்தத்திலேருந்து விடுபட முடியும். கர்மா கிட்டேந்து விடுபடணும்னா ஒண்ணு ஞானம் வேணும், அந்த ஞானம் பக்தினால தான் வரும். அந்த பக்திக்கு முதல் படியே சிரவணம் தான். ஆனால் தான் திருவள்ளுவரும் சொல்லும் பொழுது, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறது. உண்மையான ஸ்ரீ எது அப்படின்னா பக்தி தானே. அதனால்தான் செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு நம்ம கோதா பிராட்டியும் சொல்லும் பொழுது, அப்படி ஒரு கிருஷ்ண பிரேமம் இருக்கக்கூடிய கோபிகள் கிட்ட இருக்கக்கூடிய நீங்காத செல்வமா அது. அதனால அந்த செல்வம் நமக்கு கை கூடணும்னா, உண்மையா தலையான செல்வம்னா ஸ்ரவணம். நவராத்திரின்னு ஒரு பொழுத பகவான் நமக்கு உண்டு பண்ணதே எதற்காகனு தோன்றதுன்னா கதை கேட்கறதுக்காகத்தான். அதனால இங்க அந்த நவராத்திரி, நவனாலே 9ன்னு அர்த்தம். 9 ராத்திரிகள் கரெக்டா நமக்கும் மகான்கள்லாம் இந்த ராமாயணம் கேட்கறதுக்கு 9 சாயங்காலம் கேட்கணும்னு அழகா வகுத்து வச்சிருக்கா. நவம் அப்படின்ற ஒரு பதத்துக்கு புதுசுன்னு அர்த்தம். எது புதுசுன்னா, எதுல திருப்தியே வராதோ திரும்ப திரும்ப அனுபவிச்சாலும் நமக்கு போரும்னு தோணக்கூடாது. வயம் துணை வித்ருப்பியாம அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நவமா இருக்குமாம். இந்த 9 ராத்திரிகளையும் புதுசு புதுசா நமக்கு ஹிருதயத்துல எவ்வளவு வாட்டி கேட்டாலும் புதுசாவே இருக்கக்கூடிய நவமா இருக்கக்கூடியது ராமகதை, கிருஷ்ண கதை தானே. அதனால இந்த நவராத்திரிக்கு ஏத்தது ராமாயண ஸ்ரவணம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கார். அதுவும் இந்த நவராத்திரி யாரை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல பாக்குறோம் இல்லையா, சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி அப்படின்னு லலிதா தேவியை பார்த்து அந்த சகஸ்ரநாமத்துல சொல்லும் பொழுது, சிருஷ்டிக்கு ஏற்படக்கூடிய அந்த சக்தியா இருக்கக்கூடிய அந்த சக்தி ரூபிணியா இருக்கக்கூடிய பிரம்ம ரூபாவும் நீயா தான் இருக்க, நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த கோவிந்த ரூபமாவும் நீதான் இருக்க, அத்தனையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய ருத்ர ரூபமாவும் நீதான் இருக்கேன்னு நீங்க இந்த ஒரு லலிதா சகஸ்ரநாமத்துல இப்படி சொல்லும். அதே மாதிரி லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு எடுத்து பார்த்தா பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹா அப்படின்னு சொல்லும். உண்மையில பராசக்திங்கிறது ஒண்ணுதானே. அந்தந்த பக்தாள் அந்தந்த ரூபத்துல, அந்தந்த நாமத்துல, அந்தந்த லீலையில அந்த ஒரே பராசக்தியை கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரிக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரயோஜனம். அதுல 3ஆ பிரிக்கிறா. இங்க சிருஷ்டி கர்த்திரியா இருக்கக்கூடியவளுக்கு 3 நாட்கள், கோப்திரியா காப்பாற்றக்கூடியவளா இருக்கவளுக்கு மகாலட்சுமிக்கு 3 நாட்கள், சம்ஹாரிணி ருத்ர ரூபான்னு இருக்கக்கூடிய நம்ம ஹிமவான் புத்திரியா இருக்கக்கூடிய பார்வதி தேவி துர்கா தேவிக்கு ஒரு 3 நாள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கா. ஆனா ஒரு தேவி உபாசகாலா இருக்கிறவர் இந்த 9 நாளையும் தனக்கு இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய தேவியை தானே உபாசனை பண்ணுவா. அவர் என்ன சொல்வார்னா, என்னுடைய தேவி தான் லக்ஷ்மி ரூபமாவும் இருக்கா, சரஸ்வதி ரூபமாவும் இருக்கா அப்படின்பா. கிருஷ்ண பக்தால கேட்டானா என்ன சொல்வானா, வைகுண்டேபி மகாலட்சுமி கைலாசே பார்வதி சதி
சரஸ்வதி சர்வலோகே ராதிகாம் பிரணமாம்யகம். அவளுக்கும் அந்த ஒரு பராசக்தியை ராதாதேவியா அவ கொண்டாடுவா. ஆனா இப்போ இந்த ஒரு பராசக்திக்கு பிரத்யேகமான ஒரு புராணம், ஒரு சரித்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா சில பேர் தேவி புராணம்னு சொல்லுவா, தேவி பாகவதம்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ராமாயணம் தான் சீதாயாஸ் சரிதம் மகது. அந்த சீதாதேவியா இருக்கக்கூடிய பராசக்தி ரூபினியா இருக்கக்கூடிய சீதாதேவியுடைய சரித்திரத்தை மகத்தா எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த ராமாயண மகாகாவியம். யார் சொல்றாருன்னா வால்மீகி மகரிஷியே சொல்றார். இது ராமகாவியம்னு சில பேர் சொல்லுவா, இது பௌலஸ்திய வதம்னு ராவண வதத்தை சொல்லக்கூடிய கதைன்னு சில பேர் சொல்லுவா. நம்ம அந்த தாயாருடைய அம்பாளுடைய ஒரு பக்தாள்லாம் என்ன சொல்லுவோம்னா, ராமாயணமா சீதாயாஸ் சரிதம் மகது, சீதாதேவியுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய மகத்தான ஒரு காவியம் இதுன்னு பார்க்கறதுனால நவராத்திரிக்கு ரொம்ப உகந்த ஒரு காவியம் என்ன அப்படின்னா ராமாயணம். அதனால தான் இங்க ரொம்ப அழகா சொல்லும் பொழுது நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ஜானகி விஜய மகாகாவியம்னு ஒன்று பண்ணியிருக்கார். ஆச்சரியமான கிரந்தம். இந்த ராமாயணத்திலேயே கடைசி பாகமா இருக்கக்கூடிய உத்தரகாண்டம் சில பேர் அதை எடுத்துப்பா, சில பேர் எடுத்துக்க மாட்டா. அந்த உத்தரகாண்டத்தை ஒரு பக்தாள் எப்படி பார்க்கணும்னு காட்டுறாரு. அதுல அந்த உத்தரகாண்டத்துல என்ன ஆறுது அப்படின்னா, சீதாதேவி காட்டுக்கு போயிடுறா. காட்டுக்கு போன உடனே லவகுசால் மூலமா திரும்பி ராமர் கிட்ட சேரும் பொழுது அப்போ சீதாதேவி 2 கேள்வி கேட்கிறா. சர்வேஸ்வரன ராமச்சந்திர பிரபுனாலே பதில் சொல்ல முடியல. என்ன கேள்வி தெரியுமா? அது பொதுவா லோக சம்மதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்மத்துல வாழணும், லோக சம்மதமா இருக்கணும்ங்கிறதுனால தர்மத்துல இருந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு காரியம் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறான். சீதாதேவிக்கு தெரியும், ராமருக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும், சர்வ சதிகளுக்கும் தெரியும், அப்பழுக்கற்ற புனித தன்மை உடையவள் சீதாதேவின்னு சொல்லக்கூடாதாம். நம்ம விவேகானந்தர் அழகா சொல்றார், எவ்வளவு பெரிய சீதா பக்தர்னு பாருங்க. அவர் சொல்றார், டு சே தட் சீதாதேவி இஸ் பியூர் இஸ் blasphemy, she is purity herself அப்படின்றார். அவ பியூர்னு சொல்லக்கூடாதான், அவ தான் சுத்தத்தன்மையே. மற்றவாள்லாம் சீதாதேவியை வச்சுட்டு தான் தன்னுடைய சுத்தத்தன்மையை மெஷர் பண்ணிக்கணுமாம். அப்படி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கா. அப்படி ஒரு உத்கிருஷ்டமான ஒரு 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 சீமையே இல்லாத ஒரு பவித்திரத்தை நம்ம சீதாதேவி கிட்ட இருக்கும் பொழுது யாரோ ஒரு வண்ணான் அந்த ஊர்ல ஒரு வார்த்தை சொன்னான்ங்கிறதுனால லோக சம்மதமா நான் இருக்கணும் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு, அவனுக்கும் நான் தானே ராஜா, அவனுக்கும் சம்மதமா நான் இருக்கணுமேனு அப்பழுக்கு இல்லாத நம்ம அம்மாவை நேர அனுப்பி விட்டார் காட்டுக்கு. திரும்பி வந்த உடனே கேட்கிறான் அந்த கேள்வியை. ராமர் கிட்ட பதில் இல்லை. அப்ப அவர் சொல்றா, திரும்ப திரும்ப தீ குளிக்கிறதுலாம் எனக்கு சரிப்பட்டு வராது, அக்னி பிரவேசனம் நான் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன் இப்போ அப்படின்னா, என்னுடைய பவித்திரத்தைய யார் ப்ரூவ் பண்ணுனா, சாமானிய ஜனம் சொல்றது இருக்கட்டும், இப்போ சதிகள் லிஸ்ட் இருக்கா இல்லையா, சாவித்ரி இருக்கா, தமயந்தி இருக்கா, அதெல்லாம் இங்க லோகத்துல இருக்கக்கூடிய பதிவிரதா லிஸ்ட். பரலோகத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி எல்லாம் நம்ம சீதா பிராட்டி அழகா ஒரு சிம்மாசனத்துல அமர வச்சு அவ 2 பேரும் சாமரம் போட்டா அப்படின்னு பார்த்தா அதுதான் சீதாயாஸ் சரிதம் மகத்துன்னு காட்டுறார். அப்படிப்பட்ட சீதாதேவி சாக்ஷாத் வாணியும் சாக்ஷாத் பார்வதி தேவியுமே சாமரம் போட்டு அவளை அந்த பதிவிரதா சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தினியா உட்கார வச்சா இல்லையா, அவளுடைய சரித்திரத்தை தானே நவராத்திரியில கேட்கணும். அதனால இங்க ரொம்ப அழகா நம்ம குருநாதர் நம்ம சுந்தர ஆஞ்சநேயருடைய சரண சாயையில உட்கார்ந்துட்டு அந்த சீதாதேவியுடைய சரித்திரத்துடைய மகத்துவத்தை கேட்டு நம்மளும் ஒரு 2 பொட்டு கண்ணீர் விட்டோம்னா பாக்கியம் நமக்கு. அதனால இங்க வச்சார்.